சத்தம் பெருவல்ல. ரெண்டு கை தட்டி பாடுவோமா? இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ காட்டு மரங்களில் கிச்சிலிப்போ எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலிப்போ எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுன்ற பரிமளவே இன்ப ரசத்திலும் அதிமதுரா. நாமம் ஊற்றுன்ற பரிமளவே இன்ப ரசத்திலும் அதிமதுரா. இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. அவரிடது கையென் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவரிடது கையென் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ சொல்லுங்க இயேசுவே இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தா. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில். ரெண்டு கை தட்டி இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் பதினாயிரங்களில் சிறந்தோ. என் நேசரன் உடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசரன் உடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன். இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில். சொல்லுங்க இயேசுவே இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் பதினாயிரங்களில் சிறந்தோ. ஆரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. ஆரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம். நீங்க மட்டும் கை தட்டி சொல்ல போறீங்க. இயேசுவே ஆத்மனீஸ்வரே சாரோனின்
சத்தத்தை நல்லா உயர்த்து. இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜா லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறா காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறா நாமம் ஊற்றுன்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் மது மதுரா நாமம் ஊற்றுன்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் நம்முடைய வாயின் வார்த்தையினால் இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் ரெண்டு கரங்களை தட்ட முடியுமானா நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா இவரே சிறந்தவர் ஹல்லேலூயா ரெண்டு கை தட்டுவோமா அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோட ஆராதனை மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோட ஆராதனை கரங்களை உயர்த்தி குரல்களை கம்பீரமாய் துதித்திடுவோம் கரங்களை உயர்த்தி குரல்களை கம்பீரமாய் துதித்திடுவோம் கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே கொண்டாடுவோம் செய்த நன்மையை கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் கோர பயங்கர புயல்கள் நடுவில் நேசக்காரம் கொண்டு காத்தீரையா சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவே நின்றீரையா கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்காரம் கொண்டு காத்தீரையா சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவே கை தட்டி சொல்லும் உம் கிருபை விலகாததே உம் வாக்கு மாறாததே உம் கிருபை விலகாததே உம் வாக்கு மாறாததே கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே கொண்டாடுவோம் செய்த நன்மையே கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா உம் கிருபை விலகாததே உம் வாக்கு மாறாததே உம் கிருபை விலகாததே உம் வாக்கு மாறாததே கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே கொண்டாடுவோம் செய்த நன்மையை கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் பகைவர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம்
செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் கை தட்டி சொல்லுங்க. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேன் ஐயா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம். மறுபடியும் சொல்லுங்க. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம். மேலான சந்தோஷம் நீரே, கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தி உம் அன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினா. மகிழ்ச்சியின் மகுடம் நீராடையா. என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. என் மணவாளரே தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே.
எப்போதும் நம்பியுள்ளே, உம்மாயே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மாயே நம்பியுள்ளே. இப்ப கையில வைத்து சொல்லுங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மேலான சந்தோஷம் எருசலேமே, எருசலேமே உனை மறந்தா வழக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே உனை மறந்தா வழக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமா கருதாவிடில் என் நாவு ஒட்டி கொள்ளோ. மகிழ்ச்சியின் மகுடமா கருதாவிடில் என் நாவு ஒட்டி கொள்ளோ. கையை வைத்து சொல்லுங்க, மகிழ்ச்சியின் மகுடம் நீரானையா, என் மணவாளனே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீரானையா, என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீரானையா, கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே தாய்மடி மறவே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மாயே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மாயே நம்பியுள்ளே. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுவோம், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவே.
ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அப்போஸ்தலர் அக்கினிக்கு திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தி அவர் நாமத்தில் உங்களை கர்த்தர் நடத்துவார். இந்த நாளில் நம்ம மத்தியில் பாஸ்டர் பால் அடைக்கலம் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையான பாஸ்டர் கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஆராதனைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் பலமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மோடு கூட இந்த மாதத்தை தொடங்கின அநேகர் நம்மோடு கூட இல்லை. அநேக இடங்களிலே ஆராதனை நடைபெறவில்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு இரக்கம் வைத்து இந்த ஒரு ஆராதனை கூட கர்த்தர் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தள்ளும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிறதான இந்த நேசத்தின் ஐக்கியத்தை குறித்து, வலிமையை குறித்து மணவாட்டி சொல்லுகிற வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். 5ஆம் வசனத்திலே தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அப்படியானால் இந்த மணவாட்டி தன் நேசரின் மார்பிலே சாய்ந்து கொண்டு என் நேசருடைய அன்பு எத்தனை பெரியது, எத்தனை வலிமையானது, எத்தனை மேன்மையானது என்பதை குறித்து அவள் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த மணவாளனை பார்த்து அவள் விண்ணப்பமாய் வைக்கிறாள், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உம்முடைய புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச வைராக்கியம் மரணத்தை போல் வலியதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த என்னை முத்திரையை போல வைத்துக் கொள்ளும், உம்முடைய புயத்தின் மேல் என்னை முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். அப்படியானால் இந்த மணவாட்டியின் ஆசை, இந்த மணவாட்டியின் வாஞ்சை, என் மணவாளனே உம்மையும் என்னையும் எந்த வல்லமையும் பிரிக்க கூடாது. இதுதான் இந்த மணவாட்டியின் ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம் கீழே 7ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது இந்த மணவாட்டியை மணவாளனை விட்டு பிரிக்கக்கூடிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில வல்லமைகள் கிரியை செய்கிறதை நமக்கு இங்கே படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மணவாட்டின் ஆசை, நான் என் நேசர் மேல் சாய்ந்திருக்கிறேன், என் நேசர் என்னுடையவர், என் நேசரை என்னை விட்டு பிரிக்க முடியாது, என் நேசருடைய இருதயத்தின் மேல் அவர் என்னை முத்திரை போல வைத்திருக்கிறார், அவருடைய புயத்திலே நான் முத்திரையை போல வைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் இந்த மணவாட்டிக்கு மேன்மையாய் இருந்தாலும் ஒரு சில வல்லமைகள் இந்த மணவாட்டியை இந்த நேசரை விட்டு பிரிப்பதற்கு கிரியை செய்கிறது. அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 7ஆம் வசனத்திலே திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் என்ன செய்யாதாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. அப்படியானால் வெள்ளம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெருமழை இந்த நேசத்தை தவிர்ப்பதற்காக, இந்த நேசத்தை நேசரின் அன்பிலிருந்து வேறு பிரிக்கிறதற்காக வல்லமைகள் கிரியை செய்கிறது. நீங்களும் நானும் தான் மணவாட்டியா இருக்கிற உங்களையும் என்னையும் அந்த அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்காக, இந்த மணவாளனை விட்டு நம்மை பிரிப்பதற்காக
உலகத்துல பல வல்லமைகள் கிரியை செய்கிறது. ஆனால் நீங்களும் நானும் மிகவும் கவனமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எதையும் இழக்கலாம், ஆனால் நம் இயேசுவின் அன்பை இழக்கக்கூடாது. நாம் எதையும் இழக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய மணவாளனை, நம்முடைய இயேசுவை நீங்களும் நான் இழக்கக்கூடாதுயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தண்ணீர், இந்த தண்ணீர்கள், இரண்டாவது வெள்ளம், ரெண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மணவாளனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்காக வல்லமையாய் கிரியை செய்கிறது. ஆனால் இந்த மணவாட்டி எப்படி இந்த வல்லமைகளை ஜெயித்தால், எப்படி ஜெயித்தால் என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, இந்த மணவாட்டி சொல்லும்போது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்டிடியூட்ஸ் ஆஃப் த வாட்டர் quench not the love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர், ஏராளமான தண்ணீர் அன்பை பிரிக்காதாம், அன்பை அவிழ்த்து போடாதாம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறாள், வெள்ளங்களும் இந்த நேசத்தின் அன்பை விட்டு என்னை தணிக்காது, என் மணவாளனை விட்டு என்னை பிரிக்காது. அப்படியானால் இந்த மணவாளனுக்கும் இந்த மணவாட்டிக்கும் இருக்கிற ஒரு பெரிய உறவு, மணவாட்டி என்பது சபை, அதுதான் ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய விசேஷம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் இந்த வெள்ளங்கள் எதை காண்பிக்கிறது? ஒன்று ரெண்டு காரியங்களை நான் குறிப்பாக சொல்லிவிட்டு, இவைகள் என் நேசரை விட்டு என்னை பிரிக்காது என்கிற வைராக்கியத்தை நீங்களும் நானும் மணவாட்டியை போல சொல்லணும். அதற்காக தான் இந்த காலவெளியிலே நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்பர் 1, இந்த வெள்ளம் எதை காண்பிக்கிறது? யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 3 verse 24. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. என் கதறல் வெள்ளம் போல புரண்டு போகிறது. இங்க மணவாட்டி சொல்லுகிற வார்த்தை என்ன? திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. இங்கே ஒரு பக்தன் சொல்லுகிறான், என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாயிருக்கிறது, எனக்கு பெருமூச்சு உண்டாயிருக்கிறது, என் கதறல்கள் வெள்ளம் போல புரண்டோடுகிறது, புரண்டு போகிறதாம். அப்படி என்னால் இங்கே பக்தனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கதறுகிற அனுபவம், வேதனைப்படுகிற அனுபவம், துக்கத்தின் அனுபவம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இழப்புகள், அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த பக்தன் அழுகையின் பள்ளத்தாக்கினூடாய் போகிறான். ஆனால் என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு, சாப்பிட மனதில்லை, சாப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை. காரணம், அவனுக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு, ஒரு கொடூரமான பாதையில போகிறான். அவனுடைய கதறல்கள், எனக்கு ஏன் இந்த பாதை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு ஏன் இந்த பாடுகள் என்கிற இந்த பாடுகள் அந்த வாழ்க்கையில வெள்ளம் போல புறப்பட்டு வருகிறதா? ஆனாலும் உபத்திரவங்களும் பாடுகளும் கண்ணீரும் கதறுகிற அனுபவங்களும், தன் வேதனையை கர்த்தரிடத்திலே சொல்லி சொல்லி தேவனை நோக்கி கதறுகிற அனுபவங்களும் கூட இது வெள்ளத்திற்கு ஒப்பாயிருக்கிறதாம். இந்த வெள்ளம் நேசத்தை தணிக்க மாட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த வாட்டர்ஸ், தண்ணீர், வெள்ளம் கதறுகிற, கண்ணீர் சிந்த வைக்கிற, புலம்புகிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி அபயம் இடுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. இப்படி சில அனுபவங்களை கர்த்தர் உனக்கும் எனக்கும் அனுப்பலாம். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கதறுகிற அழுகையின் பள்ளத்தாக்கினூடாய் போகிற இந்த அனுபவங்கள், இந்த உபத்திரத்தின் பாதை உங்களை என்னையும் தேவனை விட்டு பிரிக்க கூடாதுயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவதாக, இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறதாம்? 90ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, சாம்ஸ் 90 verse 5, அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளம் போல நீர் வாரிக்கொண்டு போகிறீர். நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படுகிற அனுபவங்கள், இழப்புகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழுகையின் உருவ நடக்கிற அனுபவம், அது ஒரு வெள்ளத்திற்கு ஒப்பா இருக்கிறது. இரண்டாவது, நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்கிற, வாரிக்கொள்கிற அனுபவங்கள்,
யோபின் வீட்டில் ஒரே நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஏன் தன் சரீரத்தில் சுகத்தை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாத்தான் வாரிக்கொண்டான். பிள்ளைகளை வாரிக்கொண்டான், ஆஸ்தியை வாரிக்கொண்டான், எல்லாவற்றையும் வாரிக்கொண்டான். அதை தான் பக்தன் இங்கே சொல்லுகிறான், வெள்ளம் போல் அவரை வாரிக்கொண்டு போகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளத்தை போல வாரிக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படியானால் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். சில நேரங்களில் பிசாசு போய் ஆண்டவரிடத்தில் பேசுவான். அவர்கள் விருதாவா உம்மை ஆராதிக்கிறார்கள், விருதாவா உம்மை சேவிக்கிறார்கள், அவர்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுனால தான், உம்மிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறதுனால தான் அவர்கள் உம்மை தேவனை தேடுகிறார்கள். நீங்க கொஞ்சம் ஒரு சோதனையை, நஷ்டத்தை, இழப்புகளை நீர் அனுமதித்து பாரும். அப்போ உம்மை தேவனை தேடுகிறார்களா, தொழுது கொள்கிறார்களா இல்லையா பார்ப்போம். அதனாலதான் இந்த வெள்ளம் போன்ற அனுபவத்தை சில நேரங்களில் கர்த்தர் அனுப்புகிறார். வாரிக்கொள்கிற அனுபவம், வாரிக்கொள்கிற அனுபவம். இந்த நஷ்டங்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, நீங்களும் நானும் யோபை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம் என்று சொல்வோமா? இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னை ஏமாற்றி விட்டார், என்னை கைவிட்டு விட்டார், அவர் என்னை மறந்து விட்டார் என்று இந்த தேவனுடைய அன்பிலிருந்து நாம் விலகி போய்விடுகிறோமா? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய அன்பு, உங்களுடைய நேசம், உங்களுடைய மணவாளன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு சூலமித்தியாளின் அன்பை போல இருக்கிறதா? இல்லாவிட்டால் புல்லை போல வாடி போகிறோமா? பூவை போல உதிர்ந்து போகிறோமா? சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு, சின்ன சின்ன போராட்டத்தை கண்டு, சின்ன சின்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதிர்ப்புகளை கண்டு நாம் வாடி வதங்கி போய் விடுகிறோமா? இரண்டாவது, வெள்ளம் என்று சொல்வது வாரிக்கொள்கிற அனுபவம், இழந்து போகிற, நஷ்டப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய கோபம், கர்த்தர் கைவிட்டது போல இருக்கிற அனுபவம் கூட வெள்ளத்திற்கு ஒப்பா இருக்கிறதாம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 8-9 வசனங்கள். ஐசையா 54 verse 8 and 9. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்து, என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்து, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இது எதற்கு ஒப்பனையா இருக்கிறதா? இமைப்பொழுது கர்த்தர் நம்மை கைவிடுகிற அனுபவம். எவ்வளவு நேரம் கைவிடுவாரா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய ஜெபம் இப்ப கேட்கப்படாது. நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படலையே. நான் ஆராதிக்கிறேன், என் ஆராதனை பரலோகம் போகலையே. கர்த்தர் என்னை மறந்துட்டாரா? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா? ஏன் எனக்கு பதில் வரல? எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் வராது. யோபு தந்த அனுபவத்தை சொல்லுகிறான். நான் முன்னாலே போனால் அவரை காணேன், பின்னாலே கிரியை செய்தும் அவர் மறைந்திருக்கிறார். வலதுபுறத்தில் தேடியும் அவரை காணேன், இடதுபுறத்திலே அவரை நான் காணக்கூடாதபடி அவர் மறைந்திருக்கிறார். அடுத்த வார்த்தையில சொல்லுகிறான், ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். கர்த்தர் கூட இருக்கிறது போல, கர்த்தர் கைவிட்டது போல, கர்த்தர் மறைந்திருக்கிறது போல, உபவாசித்தாலும் ஜெபித்தாலும் அழுதாலும் புலம்பினாலும் ஒரு மாறுதல் வராது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன். எவ்வளவு நேரம் மறைச்சாராம்? கர்த்தர் முகத்தை மறைத்துக் கொள்கிற அனுபவம். இது எதற்கு ஒப்பா இருக்கிறதா? பெரும் வெள்ளத்திற்கு ஒப்பா இருக்கிறதா? நோவாவின் காலத்திலே வந்ததான வெள்ளத்திற்கு ஒப்பா இருக்கிறதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் நானும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை கர்த்தர் என்னை மறந்தால் அவர் சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறோமா? இல்லாவிட்டால் அவர் எங்கேயா இருக்கிறாரு, ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம், என்ன நன்மையை கண்டோம் என்று சொல்லி கர்த்தரை தூஷிக்கிறவர்களாய் மாறுகிறோமா? அதை தான் இங்கே சூலமித்தியால் சொல்லுகிறார். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும்
தணிக்க மாட்டாது. காரணம், நான் அவருடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போல் இருக்கிறேன், அவருடைய புயத்திலே நான் முத்திரையை போல் இருக்கிறேன். என்னையும் என் இயேசுவையும் இந்த வெள்ளங்கள், இந்த தண்ணீர் பிரிக்காது, பிரிக்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் 3 காரணங்களை சொன்னேன். ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தண்ணீர் என்று சொல்வது அழுகையின் அனுபவம், கண்ணீரின் அனுபவம். இரண்டாவது, இந்த வெள்ளம் என்று சொல்வது இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரே கைவிட்டது போல கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிற அனுபவம். எத்தனை பேர் இந்த பாதையில் போயிருக்கீங்க தெரியாது. உண்மையான பரிசுத்தவான்கள், அதுக்கு பேர் பாத் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்கள வருஷத்தில் ஒரு முறை ஆகிலும், வருஷத்தில் 2 நாள் ஆகிலும் அவங்க எதை செய்தாலும் ஜெபம் பண்ணால் ஜெபம் போகாது, ஜெபிக்க மனசு வராது, ஏன்னா ஜெபம் கேட்கப்பட வேதம் வாசிக்க மனசு வராது. ஒரு பெரிய சோர்வு அப்படியே அவர்களை கீழே தள்ளும், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறது போல இருக்கும். இப்படி சில பாதையில், இருண்ட பாதை, கத்தினாலும் கதறினாலும் உபவாசித்தாலும் உன் ஜெபத்துக்கு பதில் வராது. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருதயத்தில் ஏற்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாருக்குன்னா, கர்த்தர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை இருளான பாதையில கர்த்தர் நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா 50ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிப்போம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, அந்த வார்த்தை நன்றாக கவனிங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, தனக்கு வெளிச்சம் இல்லாதனால், கர்த்தருக்கு பயந்த மனுஷன், ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற மனுஷன், ஆனாலும் எங்க நடக்கிறானோ, வெளிச்சம் இல்லாதனால் இருட்டில் நடக்கிறானோ. வெளிச்சம் இல்லாத இடத்துல, பாத் ஆஃப் டார்க்னஸ், வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில நடக்கிறானோ. அப்பதான் என்ன செய்யணுமா, உன் ஜெபம் கேட்கப்படாத நேரத்துல, உன் நம்பிக்கை அற்று போகிற நேரத்துல, உன்னை கர்த்தர் கைவிட்டது போல இருக்கிற நேரத்துல, உபவாசித்தும் கர்த்தர் கேட்கலங்கிற நேரத்துல, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை என்ன செய்யணுமா, அப்படியே சார்ந்து கொள்ளணுமா, கர்த்தரை சார்ந்து கொள்ளணுமா. இயேசுக்கே கர்த்தர் அந்த பாதையை அனுமதித்தார். முழு உலகத்தாரின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது இயேசு, அவர் அடிப்பட்டது அவருக்கு வேதனை இல்லை. பிதாவாகி தேவன் தன் முகத்தை மறைத்து கொண்டதுனாலதான் கதற ஆரம்பித்தார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசுக்கே அந்த பாதையானால், பச்சை மரத்துக்கே அந்த பாதையானால், பட்ட மரமே உனக்கு எனக்கும் தேவன் மறைந்திருப்பார், ஒளிந்திருப்பார், சத்தத்தை கேளாதவரை போல இருப்பார், அவர் கைவிட்டது போல தோன்றும். அப்பதான் இன்னும் நம்பணும், என்னை கைவிட்டாலும் என் தேவனை நான் நம்புவேன், என் ஜெபத்தை கேட்காமல் போனாலும் என் கர்த்தரை நான் நம்புவேன், என் தேவன் என்னை மறந்தாலும் அவரை நான் நம்புவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். இதுதான் ஒரு உண்மையான மனவாட்டியினுடைய ஐக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக, இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், சத்துரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, சத்துரு எப்படி வருவானா, வெள்ளம் போல், வெள்ளம் போல வருவா. சோ சத்துரு வந்தால் என்னெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெள்ளம் வந்தா இருக்கிற ஒரு பொருளையும் காணும், காரெல்லாம் அடிச்சுட்டு போயிருது, அஸ்திபாரங்கள் காணாமல் போயிருது, பெரிய வீடுகள் தகர்ந்து போயிருது. ஆனால் சில நேரங்களில் இந்த வெள்ளத்தை கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் அனுமதிப்பார். 5 காரியம் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். முதல்ல என்னதான், கதறுகிற அனுபவம், எப்போது அழுகை. 2வது அனுபவம் நஷ்டம், தோல்வி. 3வது அனுபவம் இருண்ட பாதை. 4வது சத்துரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசுனுடைய கிரியை, பிசாசுனுடைய கிரியை.
இவைகள் எல்லாம் வெள்ளம் போல உண்மையில வரும். இந்த வெள்ளத்தினுடைய ஒரே ஒரு பர்பஸ் என்னன்னா, உன்னை எப்படியாயிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கணும், உன்னை எப்படியாயிலும் கிறிஸ்துவை விட்டு தூரமாக்கணும், உன்னை எப்படியாயிலும் கிறிஸ்துவை விட்டு அப்புறப்படுத்தி உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் இந்த சாத்தானின் வேலை. ஆனால் நீங்களும் நானும் நல்ல மனவாட்டியா இருந்தால் நம்ம சவால் விடலாம், இந்த வெள்ளங்கள் என்னை பிரிக்காது, இந்த வெள்ளங்கள் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. எத்தனை பேர் மனவாட்டியாய் மாற ஆசைப்படுகிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுவரைக்கும் வாட் இஸ் த வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன். இந்த தண்ணி ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் வரும் என்பதை குறித்து கொஞ்சம் ஆழமாய் நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த தண்ணீர், இந்த வெள்ளம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அஸ்திபாரத்தின் மேல் வருமா? எங்க வருமா? அஸ்திபாரம். நம்பர் 2, இந்த தண்ணீர் வீட்டின் மேல மோதி அடிக்குமா? எங்க அடிக்குமா? வீட்டின் மேல. நம்பர் 3, உனக்கு கர்த்தர் தந்திருக்கிற மதில், காம்பவுண்ட் வால், இந்த மதில் மேல இந்த வெள்ளம் மோதி அடிக்குமா? நம்பர் 4, உன் கழுத்து வரைக்கும் தண்ணி வரையா? எங்க வருமா? நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, நீந்தி கடந்துருவான். ஆனா கழுத்து வரைக்கும் தண்ணீர், நீச்சல் தெரியாத ஒருத்தனுக்கு கழுத்து வரைக்கும் வந்தா என்ன ஆகும்? வாயை திறந்தாலும் என்ன ஆயிருப்பு? ஏசுவேன்னு கூப்பிட்டா கூட தண்ணி உள்ள போயிடும், அவனுக்கு சாவுதான். கடைசியாக உன்னுடைய கப்பலின் மேல் இந்த தண்ணீர் புரண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 காரியத்தை நான் கொஞ்சம் ஆழமாய் பேச விரும்புகிறேன். முதல்ல, இந்த தண்ணீர் எங்கே வந்து மோதுகிறது? இந்த வெள்ளம் எங்கே மோதுதுன்னா அஸ்திபாரத்தின் மேல வந்து மோதுதாம். வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 22 verse 16. காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. படிக்கும் போது ரொம்ப சோகமா இருக்கு. காலம் வரும் முன்னே அவங்க என்ன செய்துட்டாங்களா? வாடிட்டாங்க. ஒரு காலத்துல கொழு கொழுன்னு புஷ்டியா இருந்தாங்க. இப்ப நாட்களுக்கு முன்னே, வயசாகிறதுக்கு முன்னே அவங்க வாடி போனார்களாம். ஏன் கேட்டா, அஸ்திபாரத்தை வெள்ளம் என்ன செய்துட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கு, தெரியுமா? நம்முடைய அஸ்திபாரம் யார்? எத்தனை பேர் தைரியமா சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல, புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போடப்பட்டு, அஸ்திபாரம் போடப்பட்டு வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்னும் விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாதாம். அப்படியானால் ஒரு பரிசுத்தவானுடைய, ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்தின் அடிஸ்தானம், அஸ்திபாரம் யாருன்னா இயேசு. இயேசு. அதனாலதான் இயேசுவுக்கு ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஏசாயா 28:16 இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, வாசிக்க கேட்கலாமா? 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறானா? உங்களுடைய அஸ்திபாரம் இயேசுவா இருந்தா இந்த வெள்ளம் இல்ல, ஓகி புயல் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனை சுனாமிகள் எழும்பினாலும் சரி, நம்ம அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேல நிலைத்திருந்தா நம்ம அசைக்க ஒரு வல்லமையால முடியாதையா. இந்த வெள்ளம் சொல்லும், நீ அஸ்திபாரம் தான் போட்டிருக்கிறோம், அஸ்திபாரத்தையே நான் அடிச்சுட்டு போயிருவேன், உன் அஸ்திபாரத்தை என்னால் அசைக்க முடியும். 11ஆம் சங்கீதத்திலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேதுருவின் புஸ்தகத்திலேயும் படிக்கும் போது
அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கிறதற்காக இந்த வெள்ளம் போல சாத்தான், இந்த வெள்ளம் போன்ற சத்துரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் வருவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பல காரியங்களை உலகத்துல காண்பிப்பான். ஆனா நீங்கள நான் அசைக்க கூடாதையா. லேயாள், ராகேல், யாக்கோபு. யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம். இந்த லேயாளும் ராகேலும் மணவாட்டி சபைக்கு நிழலாட்டம். அதே போல பெனினால், அன்னாள், ஒரு எல்கானா. இந்த யாக்கோபின் அன்பு ஒரே போலதான் லேயாளுக்குள்ளேயும் பாய்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராகேலுக்குள்ளும் பாய்கிறது. இந்த எல்கானாவின் ஒரே விதமான அன்பு பெனினாலுக்குள்ளேயும் பாய்கிறது, அன்னாளுக்குள்ளேயும் பாய்கிறது. ஆனா இங்க ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஒரு தூதாயிமின் பழத்தை பார்த்த உடனே ராகேல் சொன்னா, யாக்கோபு இன்னைக்கு உன் கூட இருக்கட்டும், இந்த தூதாயிமின் பழம் எனக்கு வேணும். நல்லா கவனிங்க, தூதாயிமின் பழத்திற்காக யாக்கோபை வித்து தூதாயிம் பழத்தை வாங்கிட்டார். யூதாசை போல 30 வெள்ளி காசுக்காக யாரை விற்றான்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவை விற்று போட்டான். ஆகாபை போல ஏசபேலின் ஆலோசனைக்கு தன்னை விற்று போட்ட ஆகாப் தன்னை விற்று போட்டான். எப்படி ஆகிலும் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் எனக்கு வேணும், அந்த திராட்சை தோட்டத்தை நான் கீரை கொள்ளையாய் மாற்றணும், அதுக்காக நீ ஏன் பயப்படுற, நான் சொல்றபடி செய், நான் உனக்கு திராட்சை தோட்டத்தை வாங்கித்தாரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விற்று போட்டார்கள். அற்பமான கீரை கொள்ளையாய் மாற்றுவதற்கு ஒரு நீதிமானை கொலை செய்தான். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா, ஒரு ஜோடு பாதரட்சிக்காக நீதிமானை விற்று போட்டார்களாம். நீதிமானை விற்று போட்டார்களாம். 20 வெள்ளிக்காசுக்காக சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட்டாங்களாம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா, இயேசுவை விற்று தான் வாழ்ந்தவர்கள். ராகேல், ஆகாப், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பின் சகோதரர்கள், இவங்கெல்லாம் தன்னை விற்று போட்டவர்கள். நீங்களும் நானும் இயேசுவை விற்று நாம் வாழக்கூடாது. நாம் அழிந்தாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு வேணும். ஆனால் லேயாள் அப்படி கிடையாது. இந்த தூதாயிமின் பழம் என்று சொல்வது அனித்தியமான சந்தோஷம், உலக சந்தோஷம், worldly pleasures. இந்த உலக சந்தோஷமாகிய இந்த தூதாயிம் பழத்தை கொடுத்துட்டு யாக்கோபோடு கூட சேர்ந்திருந்தார். நீங்களும் நானும் அருமையானவர்களே, சாத்தான் உனக்கு இந்த ஆஸ்தி வேணுமா, இந்த ஐஸ்வர்யம் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு சொல்லி வெள்ளம் போல சத்துரு வருவான். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு, மனதில் இருதயத்தில் இடம் கொடுத்துட்டோம்னா, சாத்தான் நம்முடைய அஸ்திபாரமாகிய இயேசுவை அழித்துட்டு அவன் தன் அஸ்திபாரத்தின் மேல் உங்களை என்னை கட்ட வைப்பான். தாழ்மையாய் சொல்லுகிறேன், இன்றைய அஸ்திபாரம் இயேசு. இந்த அஸ்திபாரத்தை அழிக்க எத்தனை வல்லமைகள் கிரியை செய்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம். காரணம் என்னன்னா, இவங்க அஸ்திபாரமாகிய இயேசுவை விட்டுட்டு உலக கவலையால், உலகத்தின் தேவைகளால், உலக வல்லமைகளால் தன் இருதயத்தை நிரப்பினதுனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மெய்யான தெய்வமாகிய இயேசுவை விட்டுட்டாங்கய்யா. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் விசுவாசமாகிய கப்பலை நஷ்டப்படுத்தினான். மலையாளத்தில் இப்படி சொல்லியிருக்கு, தேமா லோகத்தை சிநேகிச்சது கொண்டு அவன் லோகத்திலேக்கு போய் அவன் உலகத்தை விரும்பினான், உலகத்தை நேசித்தான், பரிசுத்தவான்களையும் தேவனையும் தேவ அன்பையும் அவன் இழந்து போனான். தன் நல் மனசாட்சியாகிய கப்பலை உடைத்து போட்டவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய அஸ்திபாரம் ஆகிய இயேசுதான் உன்னுடைய அஸ்திபாரம். இந்த இயேசுவை விட்டு உன்னை பிரிக்கிற, இந்த அஸ்திபாரத்தை அழிக்கிற வெள்ளங்கள் உண்மையில் புரண்டு வர ஆசையா இருக்கிறது. நீ மனவாட்டியை போல சொல்லணும், அஸ்திபாரமாகிய என் இயேசுவின் மேல, இயேசுவை விட்டு பிரிக்கிற எத்தனை வெள்ளங்கள் எனக்கு வந்தாலும் நான் இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு போதும் என்று நீ சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது,
அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு அஸ்திபாரம் என்னன்னா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். நம்முடைய ஊழியக்காரர்கள் நமக்கு ஒரு அஸ்திபாரமா இருக்கிறாங்கய்யா. அஸ்திபாரத்திற்கு ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுமா? நம்ம ஒரு பெரிய கட்டடம் கட்டுறோம், அஸ்திபாரம் மேல தெரியணுமா பூமியில மறைஞ்சிருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. மறைந்திருக்கணும். அவங்க தான் அப்போஸ்தலர்கள். அவங்க தான் யாராம்? தன்னை கிறிஸ்துவோடு கூட இணைத்து கொண்டவர்களும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்தி கொண்டவர்களும். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னை கிறிஸ்துவின் நிமித்தம் மறைத்து கொண்டவர்கள், மறைந்திருக்கிறவர்கள். அஸ்திபாரம் வெளியே தெரிஞ்சா வீட்டுக்கு என்னது ஆபத்து. அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரமாய் கர்த்தர் நமக்கு தியாகம் உள்ள பிரதிஷ்டை உள்ள ஊழியக்காரரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவருடைய அஸ்திபாரத்திலே நிலைத்திருப்போம். இவருடைய அஸ்திபாரத்தில் நிலைத்திருப்போம். உன்னை தேவனுடைய பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டும் தேவனுடைய அன்பை விட்டும் பிரிக்கிற இந்த வல்லமைகள், வெள்ளம், உபத்திரவம், நஷ்டம், கர்த்தர் கைவிட்டது போல் இருக்கிற சூழ்நிலை, பிசாசு, இந்த 4 வல்லமைகளும் உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். திரளான வெள்ளம் நேசத்தை தணிக்க மாட்டாது, நேச வைராக்கியத்தை தணிக்க மாட்டாது. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களை காண்பித்தாலும் அதற்கு இணையாகாது. மணவாட்டியை போல நீங்களும் நானும் சொல்லுவோம். நம்பர் 2, இந்த வெள்ளம் எதன் மேல் வருகிறதாம்? அஸ்திபாரத்தின் மேல மட்டுமல்ல, வீட்டின் மேல் வருகிறதாம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் இந்த வீட்டின் மேல் அது விழல. 24ஆம் வசனம் படிக்கலாமா? ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறானா? கன்மலையின் மேல ஒரு மனுஷன் வீட்டை கட்டணும் ஐயா. ஞானி சொல்லும்போது சொல்லுகிறான், எனக்கு ஆச்சரியமானவைகள் 4 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு என்று சொல்லி இந்த குழிமுசலை குறித்து சொல்லுகிறான். வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24 வாசிக்க கேட்கலாம். பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவா இருந்தும், அற்பமான ஜந்துவா இருந்தும், கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும், தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். யாரா எங்க வீடு கட்டுதான்? சத்தமா சொல்லுங்களேன். கண்மலையின் மேல் வீடு கட்டுகிற முசல், குழி முசல், சின்ன முயல். யா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் பார்க்கிறான். அது கையில பிக்காசம் இல்லை, மண்வெட்டியும் இல்லை, வேற என்ன சொல்ல, கெடபாறையும் இல்லை. ஆனா தன் கூட்டம் எங்க கட்டுதான்? கண்மலையின் மேல. அற்பமான ஜந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் என்னுடைய அடைக்கலம் கண்மலையாயிருக்கிற இயேசு, என்னுடைய சார்விடம் என் கண்மலையாயிருக்கிற இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஞானி விதமாய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அடுத்து வாஸ்து முடிச்சிடலாம் ஐயா. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்க சிலந்தி பூச்சியுமே. இந்த சிலந்தி பூச்சியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற ஸ்பைடர் எங்கயா பார்த்தோன்னே அடிச்சிடுறோம் ஐயா, நாங்கள் சாகடிச்சிடுறோம். வீட்டை காக்கிறதுக்கு நாய் இருக்கு, கேட்டை பூட்டி வச்சிருக்கிறோம், கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்கிறோம், ஏர் டைட் பண்ணி வச்சிருக்கிறோம், வெளிக்காற்று உள்ள புகாம ஏசி போட்டு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பைடர் உட்காந்துட்டு இருக்கு. இத்தனை காவலை மீறி எப்படி இந்த சிலந்தி பூச்சி வீட்டுக்குள்ள வந்துச்சு?
பயங்கரமான ஒரு கேள்வி. இது அரண்மனையிலேயே கூடு கட்டுதான். ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறவன்லாம் பயப்படுறான். ஆனால் இது எங்கே போயிருக்கான்? ஒன்று சொல்லட்டுமா, நீ அற்பமானவனா இருக்கலாம். சிலந்தியினுடைய ஒரே ஒரு விசேஷம் என்னன்னா, சாப்பாட்டுக்காக தேவைக்காக தான் கூட விட்டு கீழே இறங்காது. வாழ்கிறதும் கூட்டில் தான், சாகிறதும் கூட்டில் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா நீங்கள் அதை பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சிலந்தி பூச்சை பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும். நான் எப்படி இமேஜின் பண்ணுறேன், கூட்டில் உட்காந்து தோத்துறாண்டவரே, தோத்துறோம். திடீர்னு ஒரு கொசு வந்து லேசாக அதில் வந்து மாட்டிக்கிறோம். வந்த ஆளை விடுறதில்லை. வந்த ஆளை என்ன செய்யறதில்லை? நம்ம எல்லாம் சிலந்தி மாதிரி இருக்கணும். இந்த சர்ச்சு காம்பவுண்டில் ஒருத்தன் கால் வச்சுட்டான்னா அவன் மனம் திரும்பாமல் போகக்கூடாது. அது பிறகு இந்த கூட்டுக்கு என்ன ஆயிடணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க சொந்தக்காரனா மாறிடணும்? விரும்புகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவரே, இந்த குழி முசலுக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை தந்திருக்கிறீரே, அது கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஒரு சின்ன கொசு வந்து மாட்டிக்கிட்டா அது போராடி யுத்தம் பண்ணுறதை பார்க்கலாம், சண்டை போடுறதை பார்க்கலாம். கடைசியில் அந்த சிலந்தி பூச்சிக்கு அந்த பூச்சி அடிமையாய் மாறிடுது. நம்ம ஜீவியத்தில் விசுவாச ஜீவியம். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வரையும் காத்திருப்பேன். கர்த்தர் என்னை நடத்துகிற வரையும் காத்திருப்பேன். கர்த்தர் என்னை போஷிக்கிற வரையும் காத்திருப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வீட்டின் மேல் இந்த வெள்ளம் மோதி அடிக்கிறதாம். இந்த வீடு கர்த்தர் ஸ்தோத்திரம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கையை காண்பிக்கிறது. நம்பிக்கை வீடா இருக்கிறதாம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், நல்லா கவனிங்க, நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் தான் அவருடைய வீடு. அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும். அந்த நம்பிக்கையை நம்ம இழக்கக்கூடாதுயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கை கர்த்தர் ஸ்தோத்திரம் விசேஷமானது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கையை முடிவு வரியந்தும் பற்றி கொண்டிருப்போம், உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். உனக்கு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை பற்றிக்கொள். உனக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை பற்றிக்கொள். உனக்கு தந்திருக்கிற அந்த நம்பிக்கையை பற்றிக்கொள். உனக்கு தந்திருக்கிற அந்த கிருபையை நீ பற்றிக்கொள். பற்றிக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. விசேஷமாய் நீதான் கர்த்தருடைய வீடு. அப்படி என்னால் இந்த வெள்ளம் ஏன் உன்மேல வருது அப்படின்னா, உனக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை உன்னை விட்டு தூரப்படுத்த, நம்பிக்கையிலிருந்து உன்னை விட்டு அற்று போக பண்ண. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் 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 சொல்லி நம்பிக்கிட்டே இருக்கிறியே, எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஓடிட்டே இருக்கிறியே, எப்ப பார்த்தாலும் ஆராதனை ஆராதனை ஓடிட்டே இருக்கிறியே. உன் நம்பிக்கையை நான் தகர்க்கிறேன், உன் நம்பிக்கையை நான் அழிக்கிறேன், உன்னுடைய விசுவாசத்தை நான் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறேன். இதற்கு தான்யா இந்த போராட்டமாகிய சத்துரு, நஷ்டமாகிய சத்துரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓ பிசாசாகிய சத்துரு, கர்த்தர் கைவிட்டது போல தோன்றுகிற இந்த வெள்ளமாகிய சத்துரு உன் மேல புரண்டு வர காரணம் என்னன்னா, நீ கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு உன்னை தூரப்படுத்த. எத்தனை பேர் தூரம் போலான்னு நினைக்கிறோம்? இல்லையே. நம்ம எல்லாம் அப்போ இன்னும் போராட்டம் வரும்போது, இன்னும் நஷ்டம் வரும்போது, இன்னும் கர்த்தர் கைவிட்டது போல தோன்றும் போது, இன்னும் சத்துரு வெள்ளம் போல பெருகி வரும்போது, நாம் அப்ப சொல்லணும், இன்னும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், இன்னும் நான் அவரை நம்புவேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து அப்படி நம்ப போறீங்க? ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. என்னன்னா, என் பையன் படிச்சுட்டு இருக்கிறான், இன்ஜினியர் ஆக போறான். ஒரு நாள் ஆராதனையில் உட்காந்துட்டு இருக்கிறேன் பாம்பேல. ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு, நம்ம பையன் சீக்கிரத்தில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். என் பையன் கொஞ்சம் உண்மையாகவே பிரில்லியன்ட் தான், அவன் வேலை கிடைச்சிரும், அவன் நீ நம்ம கஷ்டம் மாறி அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு ஆண்டவர் என்னோட பேசினார், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் என் மேல நீ நம்பிக்கையா இருப்பியா? நான் தூக்கி வாரி போட்டுச்சு, நான் நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகுதான் இந்த ஒலிவ மரத்தினுடைய பலனை குறித்து எனக்கு ஆவியான உணர்த்தினார். உன் மனைவி வீட்டோரங்கள் தங்குகிற திராட்சை செடி,
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மரக்கன். உன் பிள்ளைகள் நன்மைக்கு தூரமாய், உனக்கு ஆதரவு இல்லாம, உனக்கு நன்மை செய்யாம தூரமாய் போனாலும் என் மேல நம்பிக்கையா இருப்பியா? என் பிள்ளை எனக்கு கஞ்சி ஊத்தலனாலும் என்னை கைவிட்டாலும், அநாத இல்லத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்தாலும், ஆண்டவரே நான் உண்மையில நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே. இப்போதான் எனக்கு ஆண்டவர் மனுஷன் மேல கூட நம்பிக்கை வைக்க கூடாது என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். மனுஷன் மேல வேண்டாயா. என்னை போல ஒருவேளை ஆண் பிள்ளைகளை பற்றி என் பிள்ளை என்னை பெரிய ஆளாக்கி கவனிப்பான்னு நினைக்கிறியா? உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு உன் நம்பிக்கையை மாற்றி இயேசுவின் மேல வை. உன் பிள்ளையின் மேல வேண்டாம், உன் சொந்த பந்தத்தின் மேல வேண்டாம், உன் ஆஸ்தியின் மேல வேண்டாம், இயேசுவின் மேல வை, இயேசுவின் மேல வை. இந்த நம்பிக்கையை உடைத்து போடுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சோதனை, இந்த நஷ்டம், இந்த தோல்வி, கர்த்தர் கைவிட்டது போல் இருக்கிற இந்த வெள்ளம் போன்ற அனுபவங்கள் வீட்டின் மேல மோதி அடிக்கிறது. நம்பிக்கையை இழந்து போக பண்ண நீங்களும் நானுமோ என் வீட்டின் மேல மோதி அடிச்சு என் வீடே இல்லாம போனாலும் நான் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவே, இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. ஊழியத்துல பயங்கர கஷ்டம். நான் சிவில் இன்ஜினியரிங் முடித்திருந்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். சென்னையில் லோக்கல் பஞ்சாயத்தில் லைசன்ஸ் வாங்கி வச்சுருந்தேன், பிளான்லாம் வரைஞ்சி கொடுக்கறதுக்கு. நான் ஊழியத்துக்கு வரும்போது சர்டிஃபிகேட்டெல்லாம் கிழிச்சு போட்டு எரிச்சிட சொல்லிட்டான். ஊழியத்தில் பயங்கர கஷ்டம். ஒரு 4 நாளாக கேப்ப களியும் கூழும் தான் கிடைக்குது. அரிசி சோறை பார்த்து 4 நாள் ஆச்சு. இப்போ என் மனசில் என்ன தோணுது, அந்த சர்டிஃபிகேட் இருந்தா நல்லா இருந்திருக்குமே. சரி, ஒரு சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் ஆயிலும் வாங்குவோமா, டூப்ளிகேட் ஆயில் வாங்குவோமா? அந்த நாட்களில் தான் இது எப்போ சம்பவிக்குதுன்னா, ஊழியத்துக்கு வந்த பிறகு, ஊழியத்தில் இருக்கும்போது அந்த நாட்களில் தான் எலிசாவின் சம்பவத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அவன் கலப்பைகளை விறகாக்கி ஏர் மாடுகளை கொன்று விருந்து செய்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு எண்ணம், ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியத்தில் கஷ்டம் வரும்போது இந்த மாடு சத்தம் போட்டுச்சுன்னா, அம்மான்னு கூப்பிட்டுச்சுன்னா, மாடு இருக்குடா ஊழியம் வேணான்ட்டு ஊழியத்தை விட்டுருவோம், மாட்டை நம்பி வந்துருவோன்னு சொல்லி எங்களை நடத்தின பரிசுத்தவான்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே சத்தியத்தை எங்களை கொண்டு நடத்திட்டாங்க. உண்மையாகவே சொல்லுகிறேன், அந்த சர்டிஃபிகேட் மாத்திரம் என் கையில் இருந்ததுன்னா நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று இருக்க மாட்டேன். ஒரு பிளான் வரைஞ்சு கொடுக்குற மனுஷனாக இருப்பேன், அவ்வளோதான். நான் யோசித்து பார்க்குறேன், கர்த்தர் என்னை விட்டு எடுபட்டு போன எல்லா நன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை விட்டு எடுத்து போட்ட எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் இந்த வெள்ளம் உன் வீட்டின் மேல மோதி அடிக்க தெரியுமா? உன் வாயினால சத்ரு தெய்வனை தூஷிக்க வைக்க, உன் தேவன் உன்னை கைவிட்டுட்டார், உன்னை மறந்துட்டார், உன் தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை அறிக்கையிடை செய்வதற்காக இந்த வெள்ளம் உன் வீட்டின் மேல மோதி அடிக்குது. இந்த வீட்டை குறித்து சொன்னேன், அது
உன் நம்பிக்கை காண்பிக்கிறது, உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையை இழந்து போகாதே. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். எத்தனை பேர் பவுலோடு சேர்ந்து சொல்ல போகிறோம்? நம்மை தப்புவிக்கிறார், இனிமேல் என்ன செய்வாராம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெள்ளம் வரட்டும், சாத்தான் வரட்டும், சோதனைகள் வரட்டும், வேதனைகள் வரட்டும், நம்மை தப்புவிக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நான் சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். 3ஆவதாக, மதில் மேல் மோதி அடிக்குமா? இந்த வெள்ளம் எதன் மேல் மோதி அடிக்குமா? ஏசாயா 25 அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த 3ஆவதாக, இந்த வெள்ளம் நம்முடைய மதில் மேல மோதுகிறதா? இந்த மதில் எதை காண்பிக்கிறது? இந்த மதில் ரட்சிப்பை காண்பிக்கிறது. நான் வசனங்களை சீக்கிரம் சொல்லுகிறேன். ஏசாயா 60 அதிகாரம் 18 வசனத்திலே இந்த மதில் ரட்சிப்பை காண்பிக்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 14 அதிகாரம் 22 வசனத்திலே இது தண்ணீர் மதில் போல் நின்றதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஞானஸ்நானத்திலே தேவனோடு செய்த உடன்படிக்கையை காண்பிக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனத்திலே, சகரியா 2:5 அவர் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பாராம். அக்கினி மதில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25 அதிகாரம் 16வது வசனம். 1 சாமுவேல் 25:16. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்களுக்கு இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். தாவீதையும் தாவீதின் வேலைக்காரரை குறித்து நாபாலின் வேலைக்காரன் சொல்லுகிறான், தாவீதும் தாவீதினுடைய வேலைக்காரர்களும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். அப்படியானால் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு மதில் போல் இருக்கிறதாம். 5ஆவதாக இன்னொரு மதில் இருக்கிறது. ஏசாயா 62:6. நம்முடைய ஜெப ஜீவியத்தை, உன் மதில்களில் மேல் பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 காரியமும் மதிலா இருக்காம். நீங்க சொல்லுங்க பார்க்கல. முதல்ல ஏசாயா 60:18 ரட்சிப்பு மதிலா இருக்கிறது. 2வது யாத்ராகமம் 14:22 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஞான ஸ்நானத்தில் நாம் செய்த உடன்படிக்கை மதிலா இருக்கிறது. சகரியா 2:5 கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உனக்கு எனக்கும் அவர் அக்கினி மதிலா இருக்கிறார். 4வதாக ஃபெலோஷிப் ஆஃப் த செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு மதிலா இருக்கிறது. 1 சாமுவேல் 25:16 கடைசியாக ஜெபம் நமக்கு மதிலா இருக்கான். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சத்துரு ஏன் வெள்ளம் போல வரான்னா உன் ரட்சிப்பை அடித்து போட, நீ கர்த்தரோடு ஞான ஸ்நானத்தில் செய்த உடன்படிக்கையை முறித்து போட. எப்படி ஆகிலும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறியே, இந்த அபிஷேகத்தை உன்னிலிருந்து அகற்றி போட. 4வது இந்த ஐக்கியத்திலிருந்து உன்னை பிரிக்கிறதற்கு, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு உன்னை பிரிக்கிறதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளம் சத்துரு வெள்ளம் போல உன்னுடைய மதில் மேல மோதி அடிக்கிறான். ஏன் தெரியுமா? உன்னை எப்படி ஆயிலும் பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்துக்கு கொண்டு போக, உன்னை எப்படி ஆயிலும் பரிசுத்தத்திலிருந்து உன்னை அசுத்தத்துக்கு நேராக திருப்பி கொண்டு போக
ஜாக்கிரதையாயிரு. நீங்களும் நானும் சவால் விடணும். என்ன சொல்லணும் தெரியுமா? திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்கள் அதை தணிக்க மாட்டாது. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் எனக்கு காண்பித்தாலும் அது இந்த இயேசுவின் அன்புக்கு ஈடாகாது. பொன்னம்மா சன்னியாசினி என்கிற ஒரு அருமையான தாயார் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஊழியத்துக்கு வரும்போது சொன்னாங்களாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த சொத்தெல்லாம் உனக்கு தாரேன், ஊழியத்துக்கு போகாத. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும் சென்னையில். அவருக்கு 5 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், 7 பேருமே பாஸ்டராக இருக்கிறாங்க, எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தா 2 கார் 3 கார், ஒரு வீட்டிலே 4 காருக்கு மேலே குறைஞ்ச கார் இருக்குது. நான் ஒரு நாள் கேட்டேன், எல்லாரும் 5-7 பேர் எனக்கு பழக்கம், நீங்கள்லாம் இத்தனை கார் வச்சுருக்கீங்களே, இதோட ஆசீர்வாதத்தின் மர்மம் என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எங்களுடைய அப்பா KM ஜான் அவர் ஊழியத்திற்கு வந்தார். ஊழியத்தொட்டு மெட்ராஸில் முதல் பெந்தகோஸ்தே பாஸ்டர் அவர் தான். இந்த சென்னையில் அவர் கால்படாத இடமே இல்லை. நடந்தே திரிந்து ஊழியம் செய்தார். எங்களோட வீட்டில் நாங்கள் 7 பிள்ளைங்க, பயங்கர வறுமை. அந்த நேரம் பார்த்து ஒரு மிஷினரி வந்தாராம், நீ அமெரிக்காவுக்கு வா, அமெரிக்காவுக்கு வந்தியானா அங்கே ஒரு கான்ஃபரன்ஸில் உனக்கு நான் கொண்டு போகிறேன், அங்கே உனக்கு மாதம் உதவி செய்வாங்க. இவரும் வேஷ்டியும் ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு எப்படியோ அமெரிக்கா கூட்டு போயிட்டான். ஒருத்தன் பாஸ்போர்ட் வச்சுருந்தார். அங்கே போனோடனே அந்த கான்ஃபரன்ஸில் போனால் ரூம்லாம் லாக் பண்ணிட்டாங்க. முதல் எடுத்தோன்னே சொன்னான்னா, நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போயிருக்கிறாங்க, பரிசுத்தாவி இல்லை, அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் நான் $1000 தரேன். நிறைய பேர் கை உயர்த்திட்டாங்க, பரிசுத்தாவி இல்லை, அந்நிய பாஷை பேச மாட்டேன். அவ்வளவு பேர் கை உயர்த்திட்டாங்க. இந்த ஒரு ஆள் மட்டும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துட்டாரா. அமெரிக்காவின் வீதியில் ராத்திரி முழுதும் அந்நிய பாஷை பேசி மண்ணில் உட்கார்ந்துருக்கிறார், புழுதியில். 2 தாய்மார்கள், ஆண்டவரே பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு தேவ மனுஷன் எங்களுக்கு அனுப்பித்தாரும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் எனக்கு அனுப்பித்தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அந்த 2 பேருக்கு ஆண்டவர் பேசினாராம், இந்த தெருவில் இந்த இடத்துல ஒரு வேஷ்டி கட்டி ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கிற, குடிகாரனை போல மண்ணில் உருண்டு இருக்கிற ஒருத்தனை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கிறேன், அவனை கொண்டு போய் நீ ஆதரி. அவங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தால் இந்த மனுஷன் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறாராம். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் 2 பேரும் மிங்கிள் ஆனது எப்படின்னா அந்நிய பாஷையில். ஏறிக்கிடுங்கன்னாரு. அவங்க காரில் போனோடனே குளிச்சுட்டு வர ட்ரெஸ்ஸை தந்தாங்க போட்டு. அவங்க ஒரு 10 பேர் ஆதாயம் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ரே அப்படின்னாங்களாம். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது. இவர் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார். இருந்த 10 பேரும், இந்த 2 தாய்மாரும் 12 பேர் அபிஷேகம் பெற்று ரூமெல்லாம் உளுந்து அடித்து உடைச்சி கூட்டம் முடிய 3 மணி நேரத்துக்கு அதிகமாயிட்டு இந்த 10 பேரும் சேர்ந்து இன்ன வரைக்கும் ஸ்டில் டுடே அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கய்யா. KM ஜான் இறந்துட்டாரு, அவங்க பிள்ளைகளுக்கு ஊழியத்துக்கு உதவி வந்துட்டே இருக்கு. வருஷத்துக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் போய் ஊழியம் செய்துட்டு வர்றாங்க. நான் பணத்துக்காக சொல்லலை, பரிசுத்தாவியை விடலையா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விடலை. அவரோட ஊழியம் பெரிதாகிட்டே இருக்கு. 60 சபைகளை வைத்திருக்கிறாங்க, கிளை சபைகளை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், உன்னுள்ள இருக்கிற மேன்மையான இந்த அபிஷேகத்தை பிசாசு எடுத்துட்டு உலகத்தை காண்பிப்பான். நான் உனக்கு இதை தரேன், அதை தரேன், இதெல்லாம் தரேன். நீங்க தைரியமா சொல்லணும், இது ஒண்ணு எனக்கு வேண்டாம். என் மதில் மேல நீ மோதி அடிச்சாலும் எனக்கு என் இயேசு போதும், எனக்கு தந்திருக்கிற அபிஷேகம் போதும், எனக்கு தந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெப ஆவி போதும். நான் ஜெப ஆவி இழக்க மாட்டேன், என் ரட்சிப்பை நான் இழக்க மாட்டேன், எனக்கு தந்திருக்கிற ஞானஸ்நானத்தில் செய்த உடன்படிக்கை நான் இழக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக இந்த வெள்ளம் எதன் மேல மோதி அடிக்கிறதாம்? கழுத்து வரைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இந்த வெள்ளம் கழுத்து மட்டும் யூதாவுக்குள்ள புகுந்து பிரவாகித்து வருமா? 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 28 என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும். ஆற்று வெள்ளத்தை போல கழுத்து வரை எட்டுகிற ஆற்று வெள்ளம். மறுகரையை கடக்கணும். வெள்ளம் எவ்வளவு தூரம் வந்துட்டான்?
கழுத்து வரைக்கும் வந்துட்டு இனி கொஞ்சம் போன தண்ணி குடிச்சு குடிச்சு என்ன செய்யணும்? சாகணும். மரண போராட்டம், மரணத்தின் வல்லமை. இந்த கழுத்து சுமை சுமக்க உதவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கழுத்தை குறித்து சொல்லும்போது வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் என்ன செய்தார்களாம்? கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியால் உண்டான சபையார் எல்லாரும். இங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து பேசப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பிராணனுக்காக கழுத்தையே கொடுத்தவங்க. கழுத்தையே கொடுத்தாங்கன்னா கழுத்தில் உள்ளதையும் கூட என்ன செய்திருப்பாங்க? கழுத்தில் உள்ளதை கூட கொடுத்துட்டாங்களாம். நான் உங்க கழுத்தில் உள்ளதை கேட்கல, கர்த்தருடைய வேலைக்கு நீங்க கழுத்தை கொடுங்கயா. ஜீவனை கொடுப்பது. இன்னொரு கூட்டத்தார் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவர்கள் அருகே தெக்குவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. கழுத்தை என்ன செய்யலையா? கொடுக்கவில்லை. அப்படியானால் கழுத்தை கொடுப்பது என்று சொல்வது உனக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியத்தை காண்பிக்கிறது. உனக்கு தந்திருக்கிற ஊழியத்தை காண்பிக்கிறது. நீ கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்யணும். இப்போ உன் வெள்ளம் எது வரைக்கும் வருதாம்? கழுத்து வரைக்கும். ஊழியெல்லாம் செய்யாதப்பா. எதுக்கு ஊழியம்? இந்த ஊழியம் செய்து என்ன லாபம்? இந்த ஊழியத்தினால் என்ன மேன்மை? பிசாசு உன்னோட பேசிக்கிட்டே இருப்பா. அவங்க ஜெபம் பண்ணட்டும், அவிய வேணா எப்படியும் இருக்கட்டும். நீ ரொம்ப தாம்பிகமா இருக்கணும். நீ யார் தெரியுமா? நீ போய் இந்த வேலையை செய்யலாமா? நீ போய் இந்த ஜெப வீட்டில் இந்த வேலையை செய்யலாமா? தேவனுடைய ஊழியத்தை செய்ய மறுக்கிற சுபாவம். ஒரு கூட்டத்தாரை குறித்து வாசிக்கிறோம். துக்கத்தோடு நெகேமியா சொல்லுகிறான், தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு என்ன செய்யலையா? தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. அவங்க மேலெல்லாம் இப்ப வெள்ளம் வருது. சத்துரு வந்து இருக்கிறான். கர்த்தர் கைவிட்டது போல இருக்கிற அந்த ஆவி வந்திருக்கு. என்ன பாஸ்டர் ஊழியம் செய்து செய்து என்னத்தை கண்டேன்? என்ன நன்மையை கண்டேன்? ஆத்துமாக்கள் கிடைக்கலையே. எழுப்புதல் எழுப்புதல் ஜெபிக்கிறோமே, இன்னும் எழுப்புதல் வரலையே. சோர்ந்து போக பண்ணுகிற, தேவனை விட்டு தூரப்படுத்துகிற அனுபவம். கர்த்தர் உன்னோடும் என்னோடும் எச்சரிக்கிறார். பயப்பட வேண்டாம். நாம் பிராணனை கழுத்து ஒப்பு கொடுப்போம். கழுத்தை ஒப்பு கொடுப்போம். ஜீவனை வைப்போம். இன்னும் ஜீவனை ஊற்றுவோம். கர்த்தருடைய சேவையிலே ஜீவனை பானபலியாய் வார்ப்போம். சீக்கிரத்தில் நம்முடைய கண்கள் எழுப்புதலை காணும். சீக்கிரத்தில் நம்முடைய கண்கள் எழுப்புதலை காணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆவதாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளியாதான் என்னும் கொடுங்காற்று அதில் மோதிற்று. பெருங்காற்று மழை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மழை கப்பலின் மேல் மோதினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். படகின் மேலே காற்று மோதுகிறது. இது ஏன் இந்த காற்று நம்ம மேல மோதினது? ஏன் இந்த கடுங்காற்று நம்மேல் மோதினது? ஏன் இந்த பெரும் மழை, இந்த கடல் வெள்ளம், கடல் தண்ணீர் ஏன் மோதுதுன்னா, இந்த கப்பலுக்கு ஒரு டெஸ்டினேஷன் உண்டு. இந்த படகுக்கு ஒரு டெஸ்டினேஷன் உண்டு. எப்படி ஆகிலும் மறுகரையை போய் சேரணும். மறுகரையை போய் சேரணும். பிரசங்கி 1ஆம் அதிகாரம். காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி வடக்கேயும் சுற்றி சுழன்று அடித்து சுழன்று சுழன்று அடித்து நான் சுற்றின இடத்திற்கே திரும்பவும் வரும். இங்க நல்லா அந்த வார்த்தையை பாருங்க. காற்று தெற்கே போய் தென் திசையை நோக்கி போய் அப்படியே சுழன்று சுழன்று அடித்து திரும்ப எங்க வருமா? எங்க புறப்பட்டதோ அங்க வந்து சேருமா. இப்ப நம்ம படகு தூத்துக்குடியிலிருந்து எருசலேமை, பரம எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கு. எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நம்ம டெஸ்டினேஷன் பரலோகம் தானே. அந்த தைரியம் இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பெருங்காற்றும் இந்த கடலும் நமக்கு விரோதமாக இருக்க காரணம் என்னன்னா, பர்பஸ் சொல்லப்பட்டிருக்கு. அது தெற்கே, காற்று தெற்கே போய் ஒரு சுழன்று சுழன்று அடித்து உன் படகை போய் சேரக்கூடிய இடத்துக்கு சேரக்கூடாதபடி திரும்பவும் தூத்துக்குடியிலே கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். அப்படியானால் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, இவன் தானா உலகத்தை வனாந்தரமாக்கி
சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு திரும்ப விடாமல் இருப்பவன் என்பார்கள். பிசாசை பார்த்து சொல்லுவாங்களாம், சிறைப்பட்டவர்களை கர்த்தர் நம்மை அன்பினால சிறைப்படுத்தி நம்முடைய சொந்த வீட்டில் கொண்டு போய் சேர்க்க அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார். பிசாசின் நோக்கம் என்னன்னா, உங்களை என்னையும் அந்த நித்திய வீட்டிற்கு போக விடாமல் தடை செய்கிறவன். அந்த ஒரே ஒரு வசனம் படிச்சிடலாமா? ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம். உலகத்தை வனாந்திரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். பிசாசுடைய ஒரே நோக்கம், உன்னை மறுகரைக்கு போக விடாமல், உன்னை அக்கறைக்கு போக விடாமல், உன்னை எருசலேமுக்கு போக விடாமல், தேவன் உனக்காக கட்டி உண்டாக்கி இருக்கிற அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு உன்னை பிரவேசிக்க விடாமல், எப்படியாயிலும் திரும்ப உன் மேல வீசி இந்த கொடுங்காற்று அடித்து இந்த பெருமழை சொரிந்து கப்பலே உன்னை மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே கொண்டு வரத்துக்காக நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். உன் வாழ்க்கை படகுல பெருவெள்ளம் மோதி அடித்தாலும், பெருமழை மோதி அடித்தாலும் சூலமத்தி அலை போல சொல்லுவோம். மீண்டும் தலைப்பு வசனத்துக்கு வருவோம். ஒரு விசை வாசித்து நாம் நிறுத்தலாம். தலைப்பு வசனத்தை வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் திரளான தன் 7ஆம் வசனம் மட்டும் வாசி. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். பிசாசு இயேசு கிட்ட வந்து சொன்னான், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து என்னை ஒரே ஒரு முறை பணிந்து கொள், இதெல்லாம் நான் தாரேன். இயேசு அசட்டை பண்ணினார். இயேசு எல்லாவற்றையும் அசட்டை பண்ணினார். அதே போலதான் வெள்ளம் உன் நேசத்தை அவிழ்க்கும்படியாய், உன் தேவன் மேல் இருக்கிற அன்பை தணிக்கும்படியாய் இந்த வெள்ளங்கள் புறப்பட்டு வருகிறது. முதல்ல நாம் கேட்டது போல இந்த வெள்ளம் எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? அஸ்திபாரத்தை அசைக்க, உன் வீட்டின் மேல் மோதி அடிக்க, உன் மதில்களை இல்லாமல் போக பண்ண, உன்னுடைய கழுத்து மட்டுமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதபடி, கர்த்தரை ஜீவனை கொடுத்து நேசிக்காமல் இருக்கும்படிக்கு, ஏன் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காமல் இருக்க இந்த வெள்ளங்கள் மோதி அடிக்கிறது. இந்த வெள்ளமாகி பிசாசு சொல்லுவான், நீ இயேசுவை விட்டுரு, நான் உனக்கு அதை தரேன், இதை தரேன், உனக்கு அந்த பட்டம் தரேன், பதவி தரேன், எல்லாம் தரேன். எப்படியா ஆகில என் கப்பலில் எத்தனை வெள்ளங்கள் மோதி அடித்தாலும் அந்த மோதி அடிக்கிற நோக்கத்தை கர்த்தர் இன்னைக்கு காண்பிச்சிருக்கிறார். உன்னை பரலோகம் கொண்டு போகக்கூடாதபடிக்கு இந்த காற்று, இந்த பெருமழை, இந்த வெள்ளம் நமக்கு ஒரே நோக்கம், இங்க கண்ணை மூடினா நான் பரலோகத்தில் கண்ணை திறக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறோம்? எத்தனை பேர் விரும்புகிறோம்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்பான் கடி உள்ளோன் படவில் உண்டு. காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்பான் கடி உள்ளோன் படவில் உண்டு. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை.
A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.